அனைவருக்கும் வணக்கம். மனித பிறவியின் மகத்துவம் என்ன? இத நாம எப்போதாவது நிதானமா சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? பாருங்க, விவேக சூடாமணி அப்படிங்கிற ஒரு பழம்பெரும் வேதாந்த நூல் இந்த கேள்விக்கு மிக ஆழமான ஒரு பதில கொடுக்குது. சரி, அந்த பேருண்மையை நோக்கி நாம இன்னைக்கு நம்ம பயணத்தை தொடங்கலாம். நம்மளோட இந்த ஆய்வு இந்த முக்கியமான ஸ்லோகத்துல இருந்து தான் தொடங்குது. இது என்ன சொல்லுதுன்னா, இந்த உலகத்துல 3 விஷயங்கள் கிடைக்கிறதுக்கு ரொம்ப ரொம்ப அரிது. அதுவும் வெறும் அதிர்ஷ்டத்தால கிடைக்காது, இறைவனுடைய திருவருளால மட்டுமே கிடைக்கும்னு சொல்லி நம்ம சிந்தனைக்கு ஒரு பெரிய அடித்தளத்தை அமைக்குது. அப்போ இறைவனின் கருணையால மட்டுமே கிடைக்கக்கூடிய அந்த 3 அசாதாரணமான வரங்கள் என்னென்ன? வாங்க, மனித பிறவியோட மாண்புக்கு அடிப்படையா இருக்கிற அந்த வரங்களை ஒவ்வொன்னா பார்க்கலாம். இப்ப இத பாருங்க. முதல் வரம், நாம மனிதனாக பிறந்ததே ஒரு பெரிய வரம். இரண்டாவது, இந்த வாழ்க்கைச் சுழலிலிருந்து விடுபடணும், விடுதலை அடையணும்னு ஒரு தீராத ஏக்கம் நம்ம மனசுல வர்றது. மூன்றாவது, அப்படிப்பட்ட விடுதலை பாதையை காட்டுறதுக்கு ஒரு ஞானகுருவோட வழிகாட்டுதல் கிடைக்கிறது. இதுல ஒன்னு கிடைச்சாலே பெரிய பாக்கியம். ஆனா இந்த 3 ஒருத்தருக்கு ஒன்னா அமைதுன்னா அது நிச்சயமா இறைவனோட பெரும் கருணையால நடக்கிற ஒரு அற்புதம். ஆமா, இதுல நீங்க புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, இந்த வரங்கள் ஏதோ தற்செயலா நடக்கிற விஷயங்கள் இல்ல. அந்த ஸ்லோகத்துல தேவானுக்கிரக ஹேதுக்கம்னு தெளிவா சொல்லிருக்கு. அதாவது இது எல்லாமே இறைவனுடைய அருளால மட்டுமே சாத்தியமாகுது. இதனாலேயே இதுக்கு ஒரு தனிப்பட்ட புனிதத்தன்மை இருக்கு. சரி, இப்போ இந்த 3 வரங்கள்ல முதல் வரமான மனித பிறவியை இன்னும் கொஞ்சம் ஆழமா பார்க்கலாம். அது ஏன் இவ்வளோ ஒரு தனித்துவமான வரமா கருதப்படுது? இந்த உலகத்துல எத்தனையோ கோடி உயிரினங்கள் வாழுது. அதுல மனுஷ பிறவிக்கு மட்டும் ஏன் இவ்ளோ ஒரு உயர்ந்த இடம் கொடுக்கப்பட்டிருக்கு? இந்த கேள்விக்கான பதில் தான் மனித வாழ்க்கையோட முழு சாரத்தையும் நமக்கு விளக்க போகுது. மனிதர்களுக்கும் மத்த உயிரினங்களுக்கும் இருக்கிற அடிப்படை வித்தியாசத்தை நல்லா கவனிங்க. விலங்குகள், தேவர்கள்னு எடுத்துக்கிட்டீங்கன்னா அவங்க பெரும்பாலும் போக்தாக்கள். அப்படின்னா என்ன? அவங்க தங்களுடைய பழைய கர்ம வினைகளை அனுபவிச்சு தீக்கிறவங்க. ஆனா நாம, அதாவது மனுஷங்க அப்படி இல்ல. நாம கர்த்தாக்கள். அதாவது நமக்கு சுய விருப்பங்கிற ஒரு அபாரமான சக்தி இருக்கு. இந்த சக்தியை வச்சு நம்ம விதியை நாமளே உருவாக்கிக்க முடியும். மோட்சத்தை அடையறதுக்கான வாய்ப்பும் நமக்கு இதனால தான் கிடைக்குது. ஆக நாம புரிஞ்சுக்க வேண்டிய மிக முக்கியமான விஷயம் இதுதான். கர்த்தாவா, அதாவது நம்ம விதியை நாமளே தீர்மானிக்கிற ஆற்றல் நமக்கு இருக்கிறது தான் மனித பிறவியோட தனிச்சிறப்பு. இந்த ஆற்றல் தான் விடுதலைங்கிற கதவை திறக்கிற ஒரே சாவி. ஆனா இங்க ஒரு முக்கியமான கேள்வி எழும்புது. இவ்ளோ பெரிய சுதந்திரம் நம்ம கிட்ட இருக்கும்போது நாம ஏன் அடிக்கடி ஏதோ கட்டுக்குள்ள இருக்கிற மாதிரி உணர்றோம்? இது ஒரு பெரிய முரண்பாடு இல்லையா? இந்த முரண்பாட்டை நம்ம கொஞ்சம் சிந்திச்சு பார்ப்போம். சுதந்திரம் நம்ம கையில தான் இருக்கு. ஆனாலும் நாம ஏன் விதவிதமான பந்தங்கள்ல சிக்கி தவிக்கிறோம்? இந்த கேள்விதான் நம்மளே இந்த ஆய்வோட ஆழத்துக்கே கொண்டு போக போகுது. இதுக்கு பதில் பந்தம்ங்கிற வார்த்தையில தான் இருக்கு. பந்தம்னா என்ன? அது ஒரு அடிப்படையான சுய குழப்பம். நம்ம அறியாமையால இந்த உடலையும் மனசையும் தான் நம்ம தப்பா நினைச்சுக்கிறோம். உண்மையில இது ரெண்டுமே நம்மளோட தற்காலிக உடைகள் மாறிதான். இத உணராத நிலைதான் பந்தம். இந்த நிலைமையை விளக்குறதுக்கு வேதாந்தம் ஒரு அருமையான உருவகத்தை பயன்படுத்துது. எப்படி ஒரு பட்டுப்புழு தன்னோட எச்சிலாலேயே ஒரு நூலை உருவாக்கி தன்னை சுத்தி ஒரு கூட்டை கட்டிக்கிட்டு அதுக்குள்ளேயே சிறைப்பட்டு போகுதோ, அதே மாதிரிதான் நாமளும் நிலையற்ற விஷயங்கள் மேல இருக்கிற பற்றுதலால நமக்கே தெரியாம ஒரு பந்தம்ங்கிற கூட்டை கட்டிக்கிறோம். இந்த பந்தத்தோட விளைவுகள் ரொம்பவே வேதனையானது. இதுதான் சம்சாரம்னு சொல்லப்படுற பிறப்பு, இறப்பு, துன்பம்னு ஒரு முடிவே இல்லாத சுழற்சிக்கு காரணமா இருக்கு. நம்ம உண்மையான ஸ்வரூபம், அதாவது நம்ம இயல்பு என்னன்னே மறந்துட்டு இந்த நிலையற்ற உலகத்துல சிக்கிக்கிறோம். அப்போ நாமளே உருவாக்கிக்கிட்ட இந்த சிறையிலிருந்து வெளியே வர்ற வழியே இல்லையா? நிச்சயம் இருக்கு. இப்போ அந்த விடுதலைக்கான பயணத்தை பத்தி நாம ஆராயலாம். முதல்ல நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது, விடுதலைங்கிறது ஏதோ ஒரு செயல் மூலமா வர்றதில்ல, அது விவேகம் மூலமா. அதாவது எது உண்மை எது பொய்ன்னு பகுத்தறியறதால வர்ற ஒரு ஞானம், ஒரு புரிதல்ல ஏற்படுற மாற்றம். அதுதான் உண்மையான விடுதலைக்கான பாதை. அந்த ஞானத்தை அடையிற வழிமுறைக்கு பஞ்சகோச விவேகம்னு பேரு. அதாவது நாம பப்பா நினைச்சுக்கிட்டு இருக்கிற 5 அடுக்குகளை, அதாவது கோசங்களை அறிவுபூர்வமா ஒவ்வொன்னா பிரிச்சு பார்க்கறது தான் இது. நம்மளோட பரு உடலான அன்னமய கோசத்துல ஆரம்பிச்சு ரொம்ப நுட்பமான ஆனந்தமய கோசம் வரைக்கும் இந்த ஆய்வு பயணம் போகும். சரி, இந்த 5 அடுக்குகளையும் தாண்டி அங்க என்ன இருக்கு? அதுதான் நம்மளோட உண்மையான சொரூபம், அதாவது ஆத்மா. இந்த ஆத்மா அந்த 5 கோசங்கள்ல எதுவுமே இல்ல. அது இந்த 5 கோசங்களோட செயல்பாடுகளுக்கும் ஒரு மௌன சாட்சியாக இருக்கு. இப்படி உண்மையான நான் எது, நான் இல்லாதது எதுன்னு பகுத்தறிஞ்சதுக்கு அப்புறம் நாம இந்த அறிவோட உச்சகட்டமான அந்த இறுதி பேருண்மையை அடையறோம்.
இதுதான் வேதாந்தத்தோட மகா வாக்கியம், ஒரு மாபெரும் பிரகடனம். இது என்ன சொல்லுதுன்னா, இந்த தனிப்பட்ட ஆன்மா, அதாவது ஜீவன், இந்த பிரபஞ்சத்தோட மூலமான அந்த பரம்பொருளான பிரம்மத்திலிருந்து வேறானது இல்ல, ரெண்டுமே ஒண்ணுதான் அப்படின்னு பிரகடனப்படுத்துது. இந்த ஆழ்ந்த உண்மையோட அர்த்தம் என்னன்னா, நம்மளோட உண்மையான இயல்புங்கிறது வெறும் சச்சித் ஆனந்தம் மட்டும்தான். அதாவது இருப்பு, உணர்வு, பேர் ஆனந்தம். இந்த பிரபஞ்சத்துக்கே அடித்தளமா இருக்கிறது அதுதான். நான் என்பது இந்த உடல் இல்ல. நான் என்பது எல்லையற்ற, இரண்டற்ற அந்த பேருண்மை. இந்த மகாதான தரிசனத்தை கேளுங்க. இது நாம உணர்ந்து கொண்ட அந்த ஆத்மாவோட எல்லையற்ற தன்மையை நமக்கு உணர்த்துது. இந்த பிரபஞ்சத்துல இருக்கிற எல்லாமே அந்த பேருண்மையில இருந்துதான் தோன்றுது, அதுல தான் நிலைச்சு நிக்குது, கடைசியில அதுக்குள்ள தான் ஒடுங்குது. சரி, நம்ம இந்த ஆய்வை ஒரு முடிவுரையோட முடிக்க போறதில்ல. மாறாக உங்களுக்கான ஒரு நேரடி கேள்வியோட முடிக்க போறோம். மனித பிறவிங்கிற இவ்வளோ அரிதான ஒரு பரிசை பெற்ற நீங்க உங்க வாழ்க்கையோட நோக்கத்துக்காக இதை எப்படி பயன்படுத்த போறீங்க? இத பத்தி நீங்க சிந்திச்சு பாருங்க. நன்றி.